ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஜான் சாப்டர் 19 verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக முடிந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்குமான ஒரு முடிவு. இந்த முடிந்தது என்று இயேசுவானவர் சொன்ன வார்த்தை கிரேக்க பதத்தில், கிரேக்க மூல பாஷையில் அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் டெட்டலஸ்டாய் என்கிற கிரேக்க வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெட்டலஸ்டாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபுல்லி பெய்டு, முழுமையாக பணம் செலுத்தப்பட்டது, கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, எல்லாவற்றையும் தேவன் முடித்து விட்டார் என்கிற ஒரு ரெசிப்ட் கொடுக்குற மாதிரி. நம்ம ஒரு டீலை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து நம்ம அந்த டீலை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, ஃபுல்லி பெய்டு அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இட்ஸ் பெய்டு, ஃபுல்லி பெய்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோன்னா, நம்ம பாவ கடனாளிகளாக நியாயப்பிரமாணம் டிமாண்ட் பண்ணுற எந்த காரியத்தையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய், நம்ம வாழ்க்கையில் பாவிகளாய், துன்மார்க்கராய், துரோகிகளாய், நாம் அநேக தீமைகள் செய்தவர்களாய், நிராகரிக்கப்பட்டவர்களாய் நாம் இந்த பூமியில் காணப்பட்டோம். நமக்கு இந்த கடனெல்லாம் செலுத்துவதற்கு நம்மக்கிட்ட எந்த சோர்ஸும் இல்லை, நிர்வாகமே இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய கடன்கள், நம்முடைய முன்னோர்களுடைய கடன்கள், முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் வந்த கடன்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்த பிற்பாடு தான் டெட்டலஸ்டாய், முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லி he paid everything, எல்லாவற்றுக்குமான கிரயத்தை அவர் செலுத்தி முடித்தார் என்கிறதாக நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு அவர்கள் 5 விதமான பலிகளை அவர்கள் செலுத்தி வந்தார்கள். முதலாவது சர்வாங்க தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. இந்த பலிகளையெல்லாம் செலுத்தி ஒரு மனுஷன் அப்போ கூட பூரணராகாத அளவுக்கு அவன் காணப்பட்டதை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த 5 விதமான பலிகள் என்னென்ன காரியத்தெல்லாம் டிமாண்ட் பண்ணிச்சோ அது எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தினாலே, இந்த 5 பலிகளினுடைய எல்லா விதமான சாராம்சங்களையும் உடையவராக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது முடிந்தது என்று அவர் சொல்லி விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான்.
பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் எப்படி இருப்பானா, ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் பாருங்க அநேக பலிகளை நாடோறும்னா டெய்லி அனுதினமும் அவன் பலிகளை செலுத்தி 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 அப்போ அந்த பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்கனால பலிகளுக்கு முடிவே இல்லை. அந்த பலிகளெல்லாம் செலுத்தி 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 வேலை முடியலன்றதுனால அவன் பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் என்று போட்டிருக்கு. he will stand. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூலோ சேரோ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கிடையாது. ஏன்னா அங்கே வேலை முடியல. பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் வேலை முடியல. ஆனால் புதிய உடன்படிக்கை நாட்களில், புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவரோ எப்படிங்க, ஆசாரியனை, பழைய ஏற்பாட்டு ஆசாரியனை காட்டிட்டு அவர் நாடோறும் ஒரே விதமான பலிகளை செலுத்தி 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 அவன் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கணும். உட்கார்ந்துட்டார்னா என்ன அர்த்தம்? வேலை முடிஞ்சிருச்சு, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்றது தான் அர்த்தம். அப்போது பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லா விதமான பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார் என்ற வார்த்தையின்படி அவர் செஞ்சு முடிச்சிட்டதுனால தான் உட்கார்ந்துட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் நிற்பான் என்று போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை முடியல. ஆனால் இவர் உட்கார்ந்துட்டார்னா என்ன அர்த்தம்? வேலை முடிஞ்சிருச்சு. ஒரே பலியினாலே ஆண்டவர் அந்த எல்லா டிமாண்ட்ஸையும் ஆண்டவர் அதை மீட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாரு என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே காடியை வாங்கின பின்பு முடிந்தது டெட்டலஸ்டாய் என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, இனி செய்ய வேண்டிய காரியம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் என்ஜாய். நம்ம அதை அனுபவிக்கணும். விசுவாசத்தில் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அதுதான். அப்படி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த அனுபவத்திற்குள்ளே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவானவர் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும், பழைய ஏற்பாட்டு பலிகள், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா விதமான காணிக்கைகள், எல்லா ஆசாரங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின. அவர் தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்ற வந்தார் என்ற வார்த்தையின்படியாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல அந்த முடிக்கப்பட்ட வேலையை நாங்கள் விசுவாசித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனே, வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.